ஆல் வெல்கம் டு ஜிடிவிஎஸ் கிச்சன். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி மிளகு சாதம் எப்படி குயிக்காக செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஆயில் கூட ஆட் பண்ணிக்கலாம் கீ பிடிக்காதுன்னா. பட் நீங்கள் நெய் ஆட் பண்ணி செய்கிறப்போ நல்லாயிருக்கும். இப்போ இந்த கீ நல்லா சூடானதுக்கப்புறம் நான் ஒரு 10 முந்திரி பருப்பை உடச்சி வச்சுருக்கேன். அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்க போகிறோம். பார்த்திங்கன்னா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்தது ஒரு சைடில் வச்சுக்கலாம். இப்போ இந்த நெய்லேயே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுட்டு இது கூடவே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நான் நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா கண்ணாடி பதத்துக்கு மாறணும். அந்த அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது வதங்கிட்டு இருக்கிறப்பே சைட்லேயே ஒரு 3 பல் பெரிய சைஸ் பூண்டா நான் எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு நான் ஆட் பண்ணிக்க போகிறேன். இப்போ இது ரெண்டையும் கொரன்னு அரைச்சாச்சு. இது ஒரு சைடில் வச்சுக்கலாம். நீங்கள் கல்லில் கூட இடித்து வச்சுக்கலாம். இப்போது ஆனியன் கொஞ்சம் கலர் மாறினதுக்கப்புறம் நான் பொடியை நறுக்கி வச்சுருக்க கருவேப்பிலை அப்புறம் கொத்தமல்லி இது ரெண்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வாசமாக இருக்கும் சாப்பாடு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது ஒரு 2 செகண்ட் மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பூண்டும் மிளகும் இதில் ஆட் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 செகண்ட் அப்படியே விட்டுறலாம் ராஸ்மெல் போகிற அளவுக்கு. இப்போ இது நல்லா மிக்ஸ் ஆகணும். மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரைஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் நார்மல் ரைஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ இது ஃபுல்லாக நல்லா எல்லா சைடும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் சிம்லேயே அப்படியே விட்டுருங்க. இப்போ ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் ஆல்ரெடி வறுத்து வச்சுருந்த முந்திரி ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் முந்திரிக்கு பதிலாக வேர்க்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதே கீயில் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு லாஸ்ட்டாக தான் போடணும். அப்புறம் இது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தேவையோ பெப்பர் பவுடர் நான் இன்றைக்கி 1 ஸ்பூன் அளவுக்கு அகைன் ஒரு பெப்பர் பவுடர் நான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஃபுல்லாக அகைன் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டா நம்மளோட மிளகு சாதம் ரெடி. ரொம்ப சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது கூடவே பொட்டேட்டோ ஃப்ரை இல்லைன்னா கத்திரிக்காய் தொக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.